ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களுடைய எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். காந்தாரா படத்தை வட மாநிலங்களில் வேண்டுமென்றே புரளி பரப்பி அந்த படம் ஓடலை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி ஓட விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு 3 வாரம் கழிச்சு தான் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி போனாங்க. அந்த படம் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கோடிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட அந்த படம் ஒரு 450 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்துச்சு தியேட்டர்கள் மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்றத பற்றி இது ப்ரீக்வல் மாதிரி. இந்த ப்ரீக்வல் ஆல்ரெடி ஒரு 120லேருந்து 130 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ஆல்ரெடி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வசூலை ஏற்படுத்தியிருக்கு அம்பாலை ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் தனியாக விட்டுருங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய்க்கு அமேசான் வாங்கியிருக்கு எல்லா மொழிகளும் சேர்த்து. அதே போல் எல்லா மொழிகளிலும் சேட்டலைட் தனியாக விற்கப்பட்டது. எல்லா மொழிகள்லையும் அந்தந்த மொழிகளில் விநியோகஸ்தம் திரையரங்க விநியோக உரிமை திரையரங்கு விநியோக உரிமை பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் வியாபாரம் செய்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய வியாபாரத்துக்கு கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் செய்யப்பட்ட இந்த படம் இதுவுமே வரக்கூடிய தியேட்டர்கள் கலெக்ஷனில் வரக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கப்பட்ட பட்சத்தில் தமிழ்நாட்டில், தெலுங்குல, கர்நாடகாவில் இங்கே எல்லாமே மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய பாசிட்டிவான ரிவ்யூஸு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்த நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த படத்தை பற்றி ஆரம்ப நாள் முதலே இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய தியேட்டரில் நெகட்டிவாக தான் இருக்குது ரிவ்யூஸு. நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில் இந்த படம் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலைன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. நானும் நிறைய ஊர்களில் பாம்பே, டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி எல்லா தியேட்டர்களில் புக்கிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் காந்தாரா 1 சாப்டர் 1 பெரிய அளவுக்கு மக்களிடையே வரவேற்பு பெறலன்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய படம் பார்த்துட்டு வரக்கூடிய ரிவ்யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிவ்யூஸ் மிக சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உடனே நிறைய பேர் இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா புஷ்பாவில் அவர் ஆடின டான்ஸு நம்ம கிளைமேக்ஸில் பெண்ணா மாதிரி ஆடுற டான்ஸுக்கும் காந்தாராவில் ஒரு பெண் ரூபமாக வரக்கூடிய டான்ஸுக்குமான விஷயத்தை நிறைய உதாரணப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் மேக்கப்பே இல்லை, அதுக்கு மேக்கப் இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நிறைய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மொத்தமாகவே வட இந்தியா மார்க்கெட்டில் ஒரு தொடர்ந்து சவுத் சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா பெரிய படங்களும் மிகப்பெரிய வசூல் அடைகிறது அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து புஷ்பா ஆகட்டும், RRR ஆகட்டும், பாகுபலி ஆகட்டும், நிறைய படங்கள் இங்கேருந்து வடக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு சமீபத்தில் புஷ்பா 1000 கோடி தாண்டினது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில் இருக்கிற வசூல் தான் எப்போவுமே பெரிய வசூலை கொடுக்கும். அதுவும் இந்தியில் ஹிட் ஆகாத பெரிய படங்கள் 1000 கோடியை நெருங்கிறதுக்கு அத்தனை சுலபமான விஷயம் கிடையாதுன்றது தான் உண்மை. ஸோ இந்த படம் அந்த மாதிரியான மிகப்பெரிய வரவேற்பு பெறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிற பற்றி. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் இருக்குது. அங்கே நமக்கு ஆயுத பூஜை இந்த மாதிரி லீவ் நாளில் வந்திருக்கு இந்த சைடில். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜா இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் ஹாலிடேஸ் தான், காந்தி ஜெயந்தி தாண்டி மிகப்பெரிய ஹாலிடேஸ்லாம் கிடையாது அந்த சைடில். இங்கே சவுத் இந்தியாவில் பெரிய தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கிறதுனால இந்த படத்துக்கான வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கிற ரிசல்ட் வரைக்கும் பார்க்கும்போது நல்ல விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய வெகுஜன மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிரை இப்போ வந்துச்சு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலையும் வந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒரு நல்லாவே போச்சு அந்த படம். அந்த படம் ராமர் அடிப்படையாக வச்சிருந்த படம். இந்த படம் சிவன் அடிப்படையாக வச்சிருக்கிற கதை. ஸோ இந்த படம் நிச்சயமாக நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்காகவே இந்த படத்துக்கான சில விஷயங்கள் நிறைய உழைச்சிருக்காங்கன்னு தெரியுது. பார்த்த வரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த படம் 120 கோடி ரூபாயில் இந்த படம் பண்ணிட்டு வேற யாராவது இந்த படத்தை 120 கோடியில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்னால் அது முடியும்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மிக தரமாக செய்திருக்காங்க அந்த படத்தை. இந்த படத்தை எனக்கு தியேட்டரில் நான் பார்க்கும்பொழுது ப்ரொடக்ஷன் வழியாகட்டும், எடுத்த சிஜி ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே எக்ஸ்ட்ரானரி அமைஞ்சது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குன்ற விஷயம் தான் உண்மைதான். பட் அதையெல்லாம் தாண்டி
ஒரு கன்னட மாதிரியான ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை இருக்கும்போது அவங்களுடைய கற்பனைகளுக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவும் வந்திருக்கு அந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ் குவாலிட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் ஆகட்டும், இந்த புலி விஷயமாகட்டும், பன்றி விஷயமாகட்டும், காந்தாரா உருவமாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த மரத்தில் வந்து நிற்கிறதாகட்டும், நிறைய கூஸ்பம்ப் சீன்ஸ்கள் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல ஒரு பீரியட்ல வந்து பலவிதமான புலிக்காக வந்து அவதாரங்களை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் என்னடா படம் முடிஞ்சு போச்சும் போது ஒரு பெரிய ட்விஸ்டோட வச்சு படம் முடிகிற இடம்க்கு பாருங்க, அட்டகாசமா இருக்கு இந்த படம். கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூஸ்பம் மூமெண்டோட ஒரு பரபரப்பான ஒரு மூமெண்ட் வந்து இந்த படம் ஃபுல்லா கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு படத்துக்கு நார்த் இந்தியாவில் வரவேற்பு குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதற்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க, காந்தாராவை ரிலீஸ் பண்ண ஏஏ கம்பெனி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு. கூடவே தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து ஒரு சின்ன என்டர்டைன்மெண்டான லவ் ஸ்டோரி தான், ஆனால் அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு பெறல. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்களும் நிறைய கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் கிடைச்சிருக்கிறத பார்த்தா எல்லா ஊர்லேயும் நல்ல தியேட்டர்ஸ்க்கு மல்டிபிள்ஸ் தேட்டர் தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸில் ஒர்க் அவுட் ஆனால் மட்டுமே தான் 1000 கோடியை அடிக்கும்ன்றது வந்து சாத்தியம் இருக்கிற ஒரு மார்க்கெட் இது. ஸோ சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டரில் வரும் காலத்தில் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இருக்குது, இந்த வீக்கெண்ட் இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது வந்து லெட்ஸ் சி, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைய அளவில் காந்தாரா கடந்த 2 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே இந்திய அளவில் கிராஸ் பண்ணியிருக்கு. நான் வெளிநாடுகளில் இருந்து சேர்க்கவே இல்லை, இந்திய அளவில் 80 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு. நாளைய கலெக்ஷன் வந்து நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நான் பேசுகிற டைமில் 80 கோடிக்கு மேலே கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா அளவில். ஸோ லெட்ஸ் சி, இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும் ஆகுமா, 1000 கோடி அடிக்குமான்றதை வந்து பார்த்துட்டு சொல்லுவோம். இன்னும் 2-3 நாட்களில் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.